இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நியோன் இதோட மார்க்கெட் இருக்குல்ல, இதுல 33 கோடி குழந்தைங்க இந்தியால இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதுல 3 கோடி குழந்தைங்க அவங்க இன்கம் ராக்கெட்ல ஃபால் ஆயிடுறாங்க. அது பாத்தீங்கன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது. ஃபேமிலி இன்கம் 10ல இருந்து 15 லட்சம் வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த பீப்புள் தான் என்னோட இமிடியேட் டார்கெட். என்னால அவங்கள ஈஸியா சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க முடியும். இந்த இடத்துல 60% ஆஃப் ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்றது மெட்ரோஸ் அல்லது டாப் 10 to 15 சிட்டிஸ்ல இருப்பாங்க. சோ அதுல முதல்ல நாம ரோல் அவுட் பண்றது அந்த பெரிய சிட்டில இருக்கிறவங்கள. அங்க ரொம்ப ஹை டென்சிட்டியா இருக்கும். அப்புறம் அங்க இருந்து அபன் ஸ்போக் மாடல்னு சேட்டலைட் சிட்டிஸ் டவுன்ஸ்ல நாம சப்ளை பண்ணலாம். நீங்க பிக்கப் அண்ட் டெலிவரி பண்றீங்க இல்லையா? திரும்ப சீரியஸான லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் ஏற்படும் இல்லையா? அதோட பெர்சன்டேஜ் அது 3 மாசத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் தான். அது 1299 தான். இது சர்வீஸ் பண்றதுக்காக. அதாவது நம்ம 3 டைம்ஸ் டிராப் பண்ணனும், 3 டைம்ஸ் பிக்கப் பண்ணனும். பட் நாம இப்போ செட் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். சேம் பர்சன் பிக்கப் அண்ட் டிராப். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேக்க ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு நம்ம லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் 350 ஆகும். அப்புறம் புக்ஸோட அட்வர்டைஸ்ட் காஸ்ட், அதாவது அப்போஷன் காஸ்ட், அதாவது புக்ஸோட லைஃப் 3 years, that is less than 150 உங்க புக்குக்கான டைம் 3 years னு சொல்றீங்கல்ல, அது 2 வருஷத்துக்கு அப்புறம் குட் கண்டிஷன்ல இருக்குமா? 100%. அது ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கு. கிராந்தி மேம், உங்களோட யூசர் பேஸ் எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு ரெவென்யூ இருக்கு, உங்களோட ஒரு சில ப்ரொஜெக்ஷன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு பெரிய பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ 7000 யூசர்ஸ் இருக்காங்க. அப்புறம் நம்மளோட ARR 2.5 crore rupees இந்த வருஷத்துக்கானது. It means 20 lakh per month revenue generate பண்ணுங்க. Yes, perfect. அப்புறம் எங்களோட growth இருக்குல, அது phenomenal-ஆ இருக்கு. எக்ஸாக்ட்டா 1 year back 2 lakhs per month-ஆ இருந்துச்சு. இப்போ அது 20 lakhs-ஆ மாறிடுச்சு. இது ஃபுல்லா மாறிடுச்சு. ஏன்னா எக்ஸாக்ட்லி 1 year-க்கு முன்னாடி நாங்க இந்த ஆப்பை லான்ச் பண்ணோம். நான் இத வந்து as a 1000 crore business in 5 to 6 years. ஒரு வாட்டி அப்படியே பப்ளிக் டிமாண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்துறலாம். இவங்களோட ஐடியா உங்கள எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். அத நீங்களே எங்களுக்கு சொல்லுங்க. உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட். சோ என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் இருக்கா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க இருக்கே. பார்க்கலாம் மார்க்கெட் என்ன சொல்லுது. ஓ, யார்ட் வேகமா துடிக்குது. நைஸ். 89%. சோ டைட்டன்ஸ் இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஷேர்ட் லேர்னிங் மாடல்ஸ் சஸ்டைனபிள் மாடலுக்காக நீங்க அவங்களோட இணைஞ்சு செயல்படுறீங்களா? நான் என்னோட தரப்புல இருந்து உங்களை இன்வைட் பண்றேன். ஷீத பீப்பிள் மாம்ஸ் கம்யூனிட்டில நீங்க இத கொண்டு வாங்க. as a whole எங்களோட கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அதுல டு பி மாம்ஸா இருக்கலாம், இல்ல ஃபியூச்சர் மாம்ஸா இருக்கலாம், லேட் மாம்ஸா இருக்கலாம். I would welcome you there. More than welcome. I would love to see if you could innovate the customer acquisition strategy. இந்த டீல் கன்வெர்ட்டிபிள் நோட் தான. இது ஃபியூச்சர் ரவுண்டா டிபெண்ட் ஆயிருக்கு. அதனால எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. நானும் ஒரு கஸ்டமர். பட் இந்த டைம்ல நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு என்ன டவுட்னா, உங்களுக்கு ஒரு 40% ரெனியூவல் வருதுல்ல, அது ரொம்ப லோவா இருக்கே. அதனால நான் உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் தர விருப்பப்படல. Thank you. ஒருவேளை நீங்க எல்லா டைட்டன்ஸும் பிசினஸ் மென்டார்ஷிப் கேட்டீங்கன்னா ஐடியா ரொம்ப யூனிக். நாங்க எல்லாருமே ஒத்துக்கிறோம். சோ நான் எல்லா டைட்டன்ஸ்க்கும் ரெக்வெஸ்ட் பண்றேன், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுத்தா நல்லா இருக்கும்ல. ஏன்னா இவங்க கம்யூனிட்டிக்காக நல்ல வேலை செய்யறாங்க, பசங்க புக்ஸ்க்காக வேலை செய்யறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களை ப்ரொபோஸ் பண்ணலாமா? சோ இவங்களோட மனோபலம் இன்னும் அதிகமாகட்டும், தினம் தினம் அதிகமாகட்டும். நான் இவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணி திருப்பி அனுப்பி வைக்க விரும்பல. இந்த டைம்ல உங்களுடைய பிசினஸ் மாடல்ல சின்ன சின்ன ஃபிளாஸ் தெரியுது. அது கம்ப்ளீட்லி சால்வபிள். சோ நாங்க உங்களுக்கு ஒரு மைல்ஸ்டோன் தரலாம்னு நினைக்கிறோம். அதாவது 50 lakh ரெவென்யூ. நீங்க ரொம்ப தூரத்துல இல்ல, அது சீக்கிரமா அச்சீவ் பண்ணிடுவீங்க.